அப்ப இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து நடக்காது. ஆனா என்ன, அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு புது நரேஷனை சொல்லுவாங்க. இது எப்படி அரசியலும் இது உட்கார்ற நெறியாளர்களும் அதை பத்தி இது பண்றதில்ல. எப்படி சொல்றீங்க, இது எதுக்கு, எப்படி எப்படி சாத்தியமாகும்? அப்போ என்டிகே, பாமக, தாவேகானா யார் தலைமையில சொல்லுங்க. இதற்கான எந்த அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இப்படிலாம் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு அந்த விஷயங்கள்ல விஷயஞானம் இருக்காது. அவருன்னா பேசு பேசு, நான் கேள்வி கேட்பேன், அது முடிச்சோடனே நான் இன்னொன்னு கேட்பேன், இப்படிதான் போகுது. அதனால நீங்க தாவேக ஆட்கள்கிட்ட போங்களேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ட்ட பேட்டி எடுக்கிற நெறியாளர்களை பார்க்குறேன். எப்படி இது பண்றீங்க? எங்க தலைவர் 234 தொகுதியிலும் இதா இருக்காரு, அவர் வந்துருவார், எப்படி வருவார் சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க, அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் வேற சிலர் சொல்லுவாரு, உங்கள்ட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு. அடுத்த தடவை கூப்பிட்டா வரமாட்டார்ல, அதனால சரி கூட எதுக்கு வந்து சொல்லிட்டோம், இந்த பேஜ் போகுது சொல்லி. ஏன்னா பல சேனல்கள் அவங்க போக மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டாலும். ஏன்னா மடைக்கிடி கேட்குறாங்கன்னு. எங்களை மடக்கிற மாதிரி அங்கே மாடி கேட்க வேண்டியதானே, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் செய்ய தான் சார் போறோம். அதனால இது ஒரு குழந்தைத்தனமான சொப்பு கட்சிக்கு சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி ஒரு சர்வே, சொப்பு சர்வே.